என்னோட பேர் வந்து பிரேமானந்த். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கண்ணங்குளத்தில் இருக்கோம். எங்கள் பூர்வீகம் எல்லாமே அங்கே தான். அங்கேருந்து என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளிலேருந்து ஒரு நபர் வந்து எல்என்டி கான்ட்ராக்ட்டுக்காக வண்டி ஓடுதுன்னு எங்கிட்ட வண்டி எடுத்தாங்க. மாதம் 30,000 தாரணி. கிட்டத்தட்ட எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு புது வண்டியெல்லாம் எடுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 36 வண்டி. 36 வண்டியில் ஒரு 10 வண்டிக்கு போல் ஜிபிஎஸ் இருந்திருந்து. அப்போது நாங்கள் நேற்று காலையில் இருந்து இதுக்கு தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். 36 வண்டியில் ஒரு 6-7 வண்டியை நாங்கள் எடுத்துட்டோம். சார் போலீஸ் அவங்களோட இதோடு நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வண்டி வந்து இன்றைக்கி இப்போ தென்காசியில் யாருக்கோ கொடுத்துருக்காங்களாம். இது போக கிட்டத்தட்ட ஒரு 28 வண்டி ஜிபிஎஸ்ஸே இல்லாமல் இருக்குது. அந்த வண்டியை எங்களுக்கு என்னென்னையாவது எடுத்து தரணும். எப்படியாவது மாவட்ட கண்காணிப்பாளர் எங்களுக்கு இந்த வண்டியை எப்படியாவது எடுத்து தரணும். வண்டி வந்து என்னோட வண்டி வந்து ட்ரீப்பர், அது போக இனோவா இருக்குது, எல்லாருக்குமே கிளான்ஸா, மாருதி ஸ்விஃப்ட்டு, இது எல்லாமே இருக்குது. இது போக எப்டிகா 2-3 வண்டி தஞ்சாவூருக்கு போயிருக்குது. எங்கெங்கே போயிருக்குங்கிறத மொத்த நெட்வொர்க்கை பார்த்து எங்களுக்கு எடுத்து கண்டுபிடிச்சி தரணும்னு நாங்கள் தாழ்மொழி கேட்டுக்கிறோம். எங்கள் நம்பிக்கை இல்லை, ஒரு ஆசை தான். இப்போ எல்என்டிக்கு நாங்கள் கேட்குறோம், எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் ஓடுது. ஏற்கனவே டீ போர்டு வண்டி ஓடிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து வாடகை வந்து 70,000 போகுது. அப்போ உங்களுக்கு வாடகை 30,000 உடனே ஒரு ஆசையில் கொடுத்தது தான். அப்படிங்கும்போது எந்த ஒரு இது, ஏன்னா நாமளாக எடுத்து ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. டிரைவர் காரு, புது காரு. இல்லை அக்ரிமெண்ட் தரல. நாங்கள் கேட்குறோம் அவங்ககிட்ட. அவங்களே ஆல்ரெடி அக்யூஸ்டை நாங்கள் பிடிச்சி டவுனில் கொண்டு ஒப்படைச்சிட்டோம். அக்யூஸ்டு டவுன் இதில் ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க. இது இப்போ ஒவ்வொரு வண்டியாக இருக்கிறாங்க. மீதி இன்னும் ஜிபிஎஸ் இல்லாத வண்டி எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரமா நாங்கள் கேட்குறோம். காணாமல் போச்சுங்கிறது எங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி எங்களுக்கு பேமெண்ட் வரணும். போன மாதம் வந்த வண்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்குள்ள வண்டியெல்லாம் ஒரு வண்டி 2 வண்டி ஓடின வண்டிக்கெல்லாம் பேமெண்ட் கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த வண்டிக்கு வரல, இன்றைக்கி நாளைக்கு போகும்போது அப்போ எங்களுக்கு வந்து சந்தேகம். அப்போ எங்கிட்ட நாங்கள் வண்டி கொடுத்தவங்க வந்து என்னென்னா இன்னொருத்தன் மணிகண்டனி, அவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஷேக் பாய், அமீர் பாய், என்ன ஒன்று வந்து கணேஷ், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களெலாம் போய் பார்த்தோம். அப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அடமானம் வச்சு நாங்கள் வண்டி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு யாது அப்படின்ட்டு அவங்களும் கண்டுருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன இதுன்னு பார்த்து எங்களுக்கு இது தீர்மானம் அங்கே நான் வந்திருக்கோம். கார் வாடகைக்குன்னு இல்லை, எல்என்டிக்கு ஓடுது, கான்ட்ராக்ட் ஓடுது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அவன் என்னன்னா 2 கூட்டிட்டான். அவன் வந்து 2 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு அப்படி பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்காங்கிறது அதுதான் தெரியும். அடமானம் வச்சுருக்கான். அது இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஸ்டேஷனில் நிற்கிறோம். அந்த இதை கிராஸ் ஆகி வரும்போது இந்த வண்டி ஜிபிஎஸ் இருந்ததுனால, நம்ம ஃப்ரெண்டோட வண்டி ஜிபிஎஸ் இருந்ததுனால நாங்கள் இந்த வண்டியை ட்ராக் பண்ணி வந்து கரெக்டாக காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ண உடனே நான் 100க்கு அடிச்சு அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து எங்களுக்கு வண்டியை ரெக்கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இனி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு இருக்காங்க. பார்ப்பாங்க, போனால் தெரியும். என்னோட பேர் வந்து பிரேமானந்த். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கண்ணங்குளத்தில் இருக்கோம். எங்கள் பூர்வீகம் எல்லாமே அங்கே தான். அங்கேருந்து என்னென்னா எங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளிலேருந்து ஒரு நபர் வந்து எல்என்டி கான்ட்ராக்ட்டுக்காக வண்டி ஓடுதுன்னு எங்கிட்ட வண்டி எடுத்தாங்க. மாதம் 30,000 தாரணி. கிட்டத்தட்ட எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரு புது வண்டியெல்லாம் எடுத்து விட்டாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் 36 வண்டி. 36 வண்டியில் ஒரு 10 வண்டிக்கு போல் ஜிபிஎஸ் இருந்திருந்து. அப்போது நாங்கள் நேற்று காலையில் இருந்து இதுக்கு தான் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். 36 வண்டியில் ஒரு 6-7 வண்டியை நாங்கள் எடுத்துட்டோம். சார் போலீஸ் அவங்களோட இதோடு நாங்கள் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த வண்டி வந்து இன்றைக்கி இப்போ தென்காசியில் யாருக்கோ கொடுத்துருக்காங்களாம். இது போக கிட்டத்தட்ட ஒரு 28 வண்டி ஜிபிஎஸ்ஸே இல்லாமல் இருக்குது. அந்த வண்டியை எங்களுக்கு என்னென்னையாவது எடுத்து தரணும். எப்படியாவது மாவட்ட கண்காணிப்பாளர் எங்களுக்கு இந்த வண்டியை எப்படியாவது எடுத்து தரணும். வண்டி வந்து என்னோட வண்டி வந்து ட்ரீப்பர், அது போக இனோவா இருக்குது, எல்லாருக்குமே கிளான்ஸா, மாருதி ஸ்விஃப்ட்டு, இது எல்லாமே இருக்குது. இது போக எப்டிகா 2-3 வண்டி தஞ்சாவூருக்கு போயிருக்குது. எங்கெங்கே போயிருக்குங்கிறத மொத்த நெட்வொர்க்கை பார்த்து எங்களுக்கு எடுத்து கண்டுபிடிச்சி தரணும்னு நாங்கள் தாழ்மொழி கேட்டுக்கிறோம். எங்கள் நம்பிக்கை இல்லை, ஒரு ஆசை தான். இப்போ எல்என்டிக்கு நாங்கள் கேட்குறோம், எல்என்டிக்கு கான்ட்ராக்ட் ஓடுது. ஏற்கனவே டீ போர்டு வண்டி ஓடிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து வாடகை வந்து 70,000 போகுது. அப்போ உங்களுக்கு வாடகை 30,000 உடனே ஒரு ஆசையில் கொடுத்தது தான். அப்படிங்கும்போது எந்த ஒரு இது, ஏன்னா நாமளாக எடுத்து ஒரு ஷோரூம்லேருந்து எடுத்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. டிரைவர் காரு, புது காரு. இல்லை அக்ரிமெண்ட் தரல. நாங்கள் கேட்குறோம் அவங்ககிட்ட. அவங்களே ஆல்ரெடி அக்யூஸ்டை நாங்கள் பிடிச்சி டவுனில் கொண்டு ஒப்படைச்சிட்டோம். அக்யூஸ்டு டவுன் இதில் ஸ்டேஷனில் தான் இருக்கிறாங்க. இது இப்போ ஒவ்வொரு வண்டியாக இருக்கிறாங்க. மீதி இன்னும் ஜிபிஎஸ் இல்லாத வண்டி எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரமா நாங்கள் கேட்குறோம். காணாமல் போச்சுங்கிறது எங்களுக்கு இந்த மாதம் 10ஆம் தேதி எங்களுக்கு பேமெண்ட் வரணும். போன மாதம் வந்த வண்டிக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்குள்ள வண்டியெல்லாம் ஒரு வண்டி 2 வண்டி ஓடின வண்டிக்கெல்லாம் பேமெண்ட் கரெக்டாக வந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த வண்டிக்கு வரல, இன்றைக்கி நாளைக்கு போகும்போது அப்போ எங்களுக்கு வந்து சந்தேகம். அப்போ எங்கிட்ட நாங்கள் வண்டி கொடுத்தவங்க வந்து என்னென்னா இன்னொருத்தன் மணிகண்டனி, அவன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஷேக் பாய், அமீர் பாய், என்ன ஒன்று வந்து கணேஷ், அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நாங்கள் அவங்களெலாம் போய் பார்த்தோம். அப்போ அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு அடமானம் வச்சு நாங்கள் வண்டி கொடுத்துருக்கோம், எங்களுக்கு யாது அப்படின்ட்டு அவங்களும் கண்டுருக்காங்க. இப்போ இதில் வந்து என்ன இதுன்னு பார்த்து எங்களுக்கு இது தீர்மானம் அங்கே நான் வந்திருக்கோம். கார் வாடகைக்குன்னு இல்லை, எல்என்டிக்கு ஓடுது, கான்ட்ராக்ட் ஓடுது அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு அவன் என்னன்னா 2 கூட்டிட்டான். அவன் வந்து 2 லட்ச ரூபாய் வட்டிக்கு வாங்கிக்கிட்டு அப்படி பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்காங்கிறது அதுதான் தெரியும். அடமானம் வச்சுருக்கான்.
அது இன்னைக்கு என்ன நடந்துச்சு இப்போ வந்து இன்னைக்கு இப்போ நாங்கள் வந்து என்னென்னா ஸ்டேஷனில் நிற்கிறோம். அந்த இதை கிராஸ் ஆகி வரும்போது இந்த வண்டி ஜிபிஎஸ் இருந்ததுனால நம்ம ஃப்ரெண்டோட வண்டி ஜிபிஎஸ் இருந்ததுனால நாங்கள் இந்த வண்டியை ட்ராக் பண்ணி வந்து கரெக்டாக காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து பண்ண உடனே நான் 100க்கு அடிச்சு அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஆள் வந்து எங்களுக்கு வண்டியை ரெக்கவர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இனி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போவாங்கன்னு இருக்காங்க. பார்ப்பாங்க, போனால் தெரியும்.